ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் மாங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்ச வத்தல் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய் தேவையான அளவு, நான் வந்து ஒரு சின்ன மாங்காயிலே பாதி மாங்காய் தான் போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி, வத்தல், நம்ம வறுத்த வத்தல், அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம வறுத்த வத்தல் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து தோல் சீவி கொஞ்சமாக போட்டால் போதும் வாசனைக்காக. கருவேப்பிலை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். மாங்காய் லைட்டாக புளிப்பானது தான், லைட்டாக பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காஷ்மீரி சில்லி போட்டதுனால கொஞ்சம் கலர் கொடுத்துருக்கு, இல்லாட்டி நார்மல் வத்தல் போட்டால் இந்த அளவுக்கு கலர் கொடுக்காது. இதை வந்து இன்றைக்கி நான் வந்து ரைஸ்க்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன். தோசை இட்லிக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துவையெல்லாம் வச்சு ரைஸ்க்கு பசைஞ்சு சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி தான் கேரளா ஸ்டைலில் வந்து கேரளாவில் வந்து இதை சம்மந்தின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே துவையலை. அந்த தேங்காய் துவையலோட பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் தேங்காய் துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி ரைஸ்க்கு உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி, தோசைக்கு அல்லது சப்பாத்திக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு மட்டும் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சா போதும், வெங்காயம்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கிட்டு நம்ம இட்லி தோசைக்கு வந்து சுட சுட இட்லிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து தோசைக்கும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மல் தேங்காய் சட்னியை காட்டிலும் இந்த மாங்காவோட புளிப்பு, காரம் இதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. எங்கள் வீட்டில் பாப்பா, தம்பி 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பாப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னால், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.